கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் புவியியலில் ஒரு பகுதியாக போடுறேன். இப்போ ஆசியா மற்றும் ஐரோப்பாவை பற்றி போட்டிருக்கேன். அடுத்தது வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, இந்த மாதிரி ஒரு பகுதியாக போட்டுட்ருக்கேன். அதில் உங்களுக்கு யூஸ் ஆகிற கொஸ்டின் ஆன்சரை பாருங்கள். உங்கள் மனசுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. புவியில் இரண்டாவது பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவை இரு சமமாக பிரிக்கும் அச்சக்கோடு புவி நடுக்கோடு. கடகரேகை, புவி நடுக்கோடு, மகர ரேகை, 3 அச்சும் ஒன்றாக செல்லும் கண்டம் ஆப்பிரிக்கா. புவியின் 4 கோளங்களில் புவியின் 4 கோளங்களிலும் பரவி உள்ள ஒரே கண்டம் ஆப்பிரிக்கா. தாய் கண்டம் ஆப்பிரிக்கா. இருண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. முதன்மை தீர்க்கம் ஆப்பிரிக்காவின் ஆக்ரா நகரத்தின் வழி செல்கிறது. உலகின் மிகப்பெரிய வெப்ப பாலைவனம் சகாரா ஆப்பிரிக்கா. சகாரா பாலைவனம் 11 நாடுகளில் பரவியுள்ளது. சகாரா பாலைவனத்தின் உயரமான இடம் மவுண்ட் கவுசி சிகரம். சகாரா பாலைவனத்தின் ஆழமான பகுதி கட்டார ஊது பள்ளம், எகிப்து. சகாரா பாலைவனம் வழியாக பாயும் ஆறு நைல் மற்றும் நைஜர். ஆப்பிரிக்காவில் உள்ள நிலமடிப்பு மலை அட்லஸ். இது ஆப்பிரிக்காவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. சகாரா பாலைவனத்திற்கு சகானா புல்வெளிக்கும் இடையே உள்ள பகுதி சாஹெல். ஆப்பிரிக்காவில் உள்ள வெப்பமண்டல புல்வெளி சவானா. திறந்தவெளி மிருக காட்சி சாலை என அழைக்கப்படுவது சவானா புல்வெளி. ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி. உலகின் 2வது மிகப்பெரிய நன்னீர் ஏரி விக்டோரியா ஏரி. நைல் நதியின் பிறப்பிடம் விக்டோரியா ஏரி. உலகின் முதல் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்ரியர் ஏரி. ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரை ஸ்வாலி கடற்கரை என அழைக்கப்படுகிறது. உலகின் முதல் 6 வடிநிலம் அமேசான். உலகின் முதல் 6 வடிநிலம் அமேசான். உலகின் 2வது ஆற்று வடிநிலம் காங்கோ வடிநிலம், ஜெயர் வடிநிலம். ஆப்பிரிக்காவில் உள்ள மிதவெப்ப மண்டல உலகின் 2வது ஆற்று வடிநிலம் காங்கோ வடிநிலம், ஹையர் வடிநிலம். ஆப்பிரிக்காவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளி வெல்டு. தென்னாப்பிரிக்காவில் செம்மறி ஆடு வளர்ப்பு காரூஸ் என அழைக்கப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. உலகின் நீளமான நதி நைல் நதி. நைல் நதி ஆப்பிரிக்க ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படுகிறது. எகிப்தின் நன்கொடை நைல் நதியாகும். ஆப்பிரிக்காவின் 2வது பெரிய ஆறு காங்கோ ஆறு. நைல் நதி மத்திய தரைக்கடலில் கலக்கிறது.
தென்னாப்பிரிக்காவில் வாழ்வாதாரம் என சாம்பசி ஆறு அழைக்கப்படுகிறது. உலகின் புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி எந்த நதியில் உள்ளது? சம்பதி ஆறு. வெப்பப்பாலைவனம் பரவியுள்ள அச்சம் 20 டிகிரி முதல் 30 டிகிரி வரை. வடக்கு மற்றும் தெற்கு அட்சரேகை. சகாரா பாலைவனத்திலிருந்து கினியா கடற்கரை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி நலக்காற்று ஹார்மாட்டன் என அழைக்கப்படுகிறது. சகாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்பத்தை காற்று சிராக்கோ எனப்படுகிறது. புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் வெப்பமண்டல மழைக்காடுகள் என அழைக்கப்படுகிறது. கொக்கோ உற்பத்தியில் முதன்மை நாடு கானா. ஆப்பிரிக்காவின் முக்கியமான வைர உற்பத்தி மையம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள சிம்பர்லி. அதிக கனிம வளம் கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் மக்களடர்த்தி ஒரு சதுர மீட்டருக்கு 45 நபர்கள். ஆப்பிரிக்காவில் முக்கிய பழங்குடியினம் அபர்பாட்வா, புஷ்மன், டிங்கா, மசாய், பீக்மீஸ், ஜீலு, ஜுவான், எஃபி. ஆஸ்திரேலியா. கடைசியாக கண்டறியப்பட்டது ஆஸ்திரேலியா. உலகின் மிகப்பெரிய தீவு. மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. தீவு கண்டம் ஆஸ்திரேலியா. ஒரு கண்டம் முழுவதும் ஒரே நாடு ஆஸ்திரேலியா. 1770 ஜேம்ஸ் குக் என்பவரால் ஆஸ்திரேலிய கண்டம் கண்டறியப்பட்டது. ஆஸ்திரேலியா தலைநகர் கான்பெரா. ஆஸ்திரேலியா கண்டத்தை இரண்டாக பிரிக்கும் அச்சக்கோடு மகரரேகை. ஆஸ்திரேலிய தலைநகர் கான்பெரா. ஆஸ்திரேலியாவில் 6 மாநிலம் மற்றும் 2 யூனியன் பிரதேசம் உள்ளது. அதிக தீவுகளை கொண்ட கண்டம் ஆஸ்திரேலியா. உலகின் மிகப்பெரிய ஒற்றை சிற்பப்பாறை அயஸ் பாறை அல்லது உலுரு பாறை. ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பாலைவனம் விக்டோரியா. ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான மலைத்தொடர் ஆல்ப்ஸ் மலைத்தொடர். ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான சிகரம் கோசியஸ்கோ. புவியில் இருந்து வேகமாக வெளியேறும் நீரூற்றுகள் ஆர்டீசியன் நீரூற்று எனப்படும். உலகின் மிகப்பெரிய ஆர்டீசியன் படுகை அல்லது ஆழமான படுகை ஆஸ்திரேலியாவின் உள்ளது. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை குயின்ஸ்லாந்து ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையில் உள்ளது. ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி முர்ரே. உலகின் 2வது வறண்ட நிலப்பரப்பை பாலைவனம் கொண்ட பகுதி ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு கங்காரு. ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறி ஆட்டு பண்ணையில் பணிபுரியும் மக்கள் ஜாகரூஸ் எனப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் அபாரிசின்கள் ஆவர். ஆப்பிள் தீவு டாஸ்மேனியா. ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் ஆட்டு உரோமம். பாக்சைட் விமோனைட் ரூட்டில் சிலிக்கான் உற்பத்தியில் ஆஸ்திரேலியா உலகின் முன்னணி நாடாகும். தங்கம் உற்பத்தியில் 2வது நாடு. மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டர் 3 நபர்.